ومن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீண்டும் ஒரு நல்ல சந்திப்பிலே நம்மை ஒன்று சேர்த்திருக்கின்றான். அல்லாஹுடைய மார்க்கத்தை நினைவூட்டி மறுமை சிந்தனையை நமக்கு அதிகப்படுத்தி நம்முடைய அமல்களில் நாம் முன்னேறுவதற்குண்டான ஒரு வாய்ப்பை அல்லாஹு தஆலா தந்திருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது இந்த அமர்விலே அவனுடைய அன்பையும் அருளையும் தந்தருள்வானாக. நாம் எந்த ஒரு நல்ல நோக்கத்திற்காக ஒன்று கூடியிருக்கிறோமோ அந்த நல்ல நோக்கத்தை கிடைக்கப்பெற்ற நல்லடியார்களில் அல்லாஹு தஆலா நம்மை ஆக்கி அருள்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் இந்த பயணத்தில் மார்க்க நிகழ்ச்சிகளுக்காக தேர்ந்தெடுத்த தலைப்புகளிலே தக்வாவின் தத்துவம் என்ற ஒரு தலைப்பு நேரத்தின் குறைவின் காரணமாக மீதமிருந்து விட்டது. இன்ஷா அல்லாஹ் அந்த தலைப்பை ஒட்டி சில விஷயங்களை நாம் நினைவுபடுத்திக் கொள்வோம். தலைப்பு தக்வாவின் தத்துவம். பொதுவாக தக்வாவை பற்றி அதிகமாக அல்ஹம்துலில்லாஹ் கேள்விப்பட்டிருப்பீர்கள், அதிகமாக நீங்கள் பேசியிருப்பீர்கள், மார்க்க அறிஞர்களுடைய உரைகளை இது குறித்து நிறைய கேட்டிருப்பீர்கள். இந்த தக்வா என்பது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வார்த்தையா, அல்லது தக்வா என்பது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆடையா, அல்லது தக்வா என்றால் என்ன? சில பேர் விளங்கி வச்சுப்பாங்க, பெரிய தலப்பா கட்டிக்கிட்டு பெரிய ஜுப்பா போட்டால் ரொம்ப தக்வா உள்ளவங்க போல இருக்கு, அல்லது ஒவ்வொருத்தங்க ஆண்களாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு மாதிரி, பெண்களாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு மாதிரி. சில பேர் ஆடைகளில் இந்த தக்வாவை கொண்டு போய் வச்சிடுறாங்க. சில பேர் பேச்சுகளில், சில பேர் எப்போ பார்த்தாலும் யார்கிட்டையுமே பேச மாட்டார், தலையை குனிஞ்சிட்டு கம்முன்னு இருப்பார், அவர் ரொம்ப தக்குவாதாரிங்க, ஏன் யார்கிட்டையுமே பேச மாட்டாருங்க அப்படிம்பாங்க. இந்த மாதிரி மக்கள் தக்குவாவை அவரவர்களுடைய கற்பனைக்கு ஏற்ப பல உருவங்களிலே, பல தோற்றங்களிலே, பல விஷயங்களிலே வைத்திருக்கிறார்கள். இப்போ நம்முடைய இந்த சின்ன அமர்வில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஒன்று, தக்வானா என்ன? இரண்டாவது, தக்வாவின் வெளிப்பாடுகள் என்ன? மூன்றாவது, தக்வாவின் நன்மைகள், தக்வாவினால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன? நான்காவது, இந்த தக்வாவை எப்படி நாம் அடைவது? சரியா? சரி, முதல்ல நான் கேட்டுக்கிறேன், எல்லாருக்கும் தக்வாவை அடையணுங்கிற ஆசை இருக்கா இல்லையா? என்ன ஆசை இருக்கா இல்லையா? என்னம்மா கண்மணிகளா இருக்கா? ஆமாம்.
ஏன்னா ஆசை இருந்தால் தான் பேசினா பிரயோஜனமாக இருக்கும். சரியா? தக்குவா என்னில் வர வேண்டும், நான் தக்குவா உள்ளவனாக ஆக வேண்டும் என்ற ஆசை முதலாவது நமக்கு இருக்க வேண்டும். குர்ஆனில் நீங்கள் பார்க்கலாம், ஹதீஸில் பார்க்கலாம், அதிகமாக இந்த தக்குவாவுனுடைய வார்த்தை, தக்குவா என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும். வல் ஆகிபத்து லித் தக்குவா ஹுதல் லில் முத்தகீன் உஇத்தத் லில் முத்தகீன். நல்ல முடிவு தக்குவாவிற்குத்தான், சொர்க்கம் தக்குவா உள்ளவர்களுக்காக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. குர்ஆன் தக்குவா உள்ளவர்களுக்கு நேர்வழி காட்டும். அல்லாஹு தஆலா தக்குவா உடையவர்களை நேசிக்கின்றான். இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன். தக்குவா உள்ளவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். தக்குவா உள்ளவர்களுடன் அல்லாஹ் இருக்கின்றான். இன்னல்லாஹ மஅல்லதீன தக்கவ். தக்குவா உள்ளவர்களுடன் அல்லாஹ் இருக்கின்றான். இப்படியெல்லாம் இந்த தக்வாவுடைய வார்த்தைகள் அல் குர்ஆனிலே பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. அப்போ தக்வா என்றால் என்ன? இவ்வளவு அதற்கு சிறப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. சொர்க்கம் தக்வா உள்ளவர்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. தக்வா உள்ளவர்களுடன் அல்லாஹ் இருக்கிறான். தக்வா உள்ளவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். தக்வா உள்ளவர்களுக்குத்தான் அல் குர்ஆன் வழிகாட்டும். இப்படி சொர்க்கம் தக்வா உள்ளவர்களுக்கு தயார் செய்யப்பட்டுள்ளது. தக்வா உள்ளவர்களுடன் அல்லாஹ் இருக்கின்றான். தக்வா உள்ளவர்களுக்குத்தான் குர்ஆன் வழிகாட்டுகிறது. தக்வா உள்ளவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். இவ்வளவு பெரிய சிறப்புகள் உள்ள இந்த தக்வா என்றால் என்ன? இந்த தக்வாவை நம்மளால் அடைய முடியுமா, முடியாதா? இந்த தக்வாவை பற்றி குர்ஆன் நமக்கு எப்படி போதிக்கிறது? ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்வாவை பற்றி நமக்கு என்ன வழி நடத்துகிறார்கள் அப்படின்னு பார்க்கும்போது, ஹஜ்ஜத்துல் விதாஅல, ஹஜ்ஜத்துல் விதா என்றால் எதற்கு சொல்லப்படும்? ரசூலுல்லாஹுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது கடைசி ஹஜ். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது தோழர்களுக்கு அறிவுரை சொல்கிறார்கள். அந்த அறிவுரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அத்தக்வா ஹாஹுனா, அத்தக்வா ஹாஹுனா, அத்தக்வா ஹாஹுனா. இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிற ஹதீஸ். கல்பை சுட்டிக்காட்டி, இதயத்தை சுட்டிக்காட்டி சொல்கிறார்கள், தக்வாவுனுடைய இடம் இங்கே இருக்கிறது, தக்வாவுனுடைய இடம் இங்கே இருக்கிறது, தக்வாவுனுடைய இடம் இங்கே இருக்கிறது. அப்போ ரொம்ப தெளிவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, தக்வா இருக்கக்கூடிய இடம் கல்ப். தக்வா என்பது கல்பிலே ஏற்படக்கூடிய, கல்பிலே ஆழமாக உருவெடுக்கக்கூடிய ஒரு அழகிய குணம், அது தன்மை. அது புரியுதுங்களா? கல்பிலே ஆழமாக உருவெடுக்கக்கூடிய ஒரு தன்மை, அது கல்புடைய தன்மைகளில் ஒன்று. இப்போ சுட்டி காட்டி சொல்றாங்க, தக்வா ஹாஹுனா ஹாஹுனா ஹாஹுனா. தக்வா இங்கே இருக்கிறது, தக்வா இங்கே இருக்கிறது. அப்போ கல்பு தான் அதனுடைய இடம். தக்வாவுடைய இடம் என்ன? அந்த கல்புல தக்வா எந்த அளவுக்கு சரியாக இருக்குமோ அதற்கு பிறகு அதனுடைய வெளிப்பாடுகள் அந்த மாதிரி அமைந்து கொண்டே வரும். நாவால் பேசுறது, கண்ணால் பார்க்கறது, காதால் கேட்கறது, கையால் செய்கிற வேலைகள், காலால் செய்கிற வேலைகள், கொடுக்கல் வாங்கல், வியாபாரம், தொழில், துறை, குணங்கள், வெளிப்பாடுகள், மக்கள் தொடர்புகள், இது எல்லாம் அந்த கல்பில் இருக்கக்கூடிய அந்த குணத்தின் அடிப்படையில் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அப்போ தக்வா எந்த அளவுக்கு இருக்குமோ அதற்கு ஏற்ப அந்த செயல்கள் தக்வாவின் அடிப்படையிலே அமைந்திருக்கும். தக்வா எந்த அளவுக்கு பலவீனப்படுமோ அந்த அளவுக்கு அவருடைய செயல்பாடுகளிலே பலவீனங்கள் ஏற்படும், முரண்பாடுகள் ஏற்படும். பலவீனம் என்றால் முரண்பாடுகள், அதாவது இறை கட்டளையின் முரண்பாடுகள், இறை கட்டளைக்கு முரண்படுதல் அவரது செயலிலே ஏற்படும். கொஞ்சம் கவனமாக கவனிங்க.
தக்குவா உள்ளத்திலே எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குமோ அந்த அளவிற்கு நம்முடைய உடலிலிருந்து வெளிப்படக்கூடிய செயல்கள், அது நாவு சம்பந்தப்பட்டதோ, கண் சம்பந்தப்பட்டதோ, காது சம்பந்தப்பட்டதோ, கை சம்பந்தப்பட்டதோ, கால் சம்பந்தப்பட்டதோ, வியாபாரமோ, தொழில்துறையோ, இபாதத்தோ, குடும்ப வாழ்க்கையோ, எதுவாக இருந்தாலும் சரி, அது சிறப்பாக இருக்கும். அதாவது அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு உட்பட்டதாக இருக்கும், அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையில் இருக்கும். தக்வால எந்த அளவுக்கு பலவீனம் ஏற்படுதோ அந்த அளவுக்கு செயல்பாடுகளில் பலவீனம் ஏற்படும். அதாவது இறை கட்டளையினுடைய முரண்பாடுகள் வாழ்க்கையில் நிகழ ஆரம்பித்து விடும். அப்ப மெயின் மாஸ்டர் கீ தக்வா. அதாவது ஈமான், அந்த ஈமானை தொடர்ந்து தக்வா. இந்த ரெண்டும் ரெட்டை குழந்தைங்க மாதிரி, ரெண்டும் ரெட்டை பிள்ளைகள் மாதிரி. ஈமான் தக்வா ரெண்டும் சேர்ந்து தான் இருக்கணும். குர்ஆனில் இந்த ரெண்டையும் சேர்ந்து 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 தான் அல்லாஹ் சொல்லிக்கிட்டே வருவான். இப்போ அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் அல்லதீன யுமினூன பில் கைபி. அப்போ ஈமானோட சேர்த்து தக்வா சொல்லப்பட்டு கொண்டே வரும். குர்ஆன் நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்போ இந்த ஈமான் அதை தொடர்ந்து தக்வா. அப்போ என்ன அர்த்தம் அல்லாஹ் சொல்ல வர்றான்? ஒருத்தர்கிட்ட ஈமான் இருக்கு ஆனால் தக்வா இல்லை என்றால் அந்த ஈமான் ஒரு பலவீனமானதாக ஆகிவிடும். அதனுடைய செயல்பாடுகள் விரும்பத்தக்கதாக இருக்காது. அப்போ கொஞ்ச நாளையில் என்ன ஆகும்? இருக்கிற ஈமானும் போயிடும், இருக்கிற ஈமானும் போயிடும். ஈமானிலிருந்து தக்வாவை பிரித்து விட்டால், சகோதரிகள் கேட்குறீங்களா, ஈமானிலிருந்து தக்வாவை பிரிச்சுட்டா கொஞ்ச நாளில் ஈமான் டெட் ஆகிடும், பலவீனமாகி டெட் ஆகிடும். கடைசியில் ஜனாசாவை கொண்டு போய் அடக்க வேண்டியதான், ஒன்றும் இருக்காது. அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போ நான் இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றேன்? நான் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட முஃமின், மறுமையை நம்பிக்கை கொண்ட முஃமின் என்று ஒவ்வொருவரும் தன்னை நினைத்து கொண்டிருக்கின்ற, நம்பிக்கை கொண்டிருக்கின்ற அதே நேரத்திலே நான் தக்வா உடையவனாகவும் இருக்கின்றேனா என்றும் சோதித்து பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம ஈமான் வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு, தக்வா இல்லாத ஈமானை வைத்திருந்தால் கடைசியில் அந்த ஈமான் என்ன ஆகிருக்கும்? செத்து போயிருந்திருக்கும், பலவீனப்பட்டு போயிருந்திருக்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போ ஈமானோடு தக்வாவை எப்போதுமே சேர்த்தே வைத்திருக்க வேண்டும், பிரித்து வைத்திருக்க கூடாது. அப்போ இன்னும் கொஞ்சம் சேர்த்து சொல்லுங்க, நீங்கள் தக்வாவை எவ்வளவு பூஸ்ட் பலப்படுத்துறீங்களோ, ஸ்ட்ராங் படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு ஈமானுடைய டிகிரி உங்களுக்கு கூடிக்கிட்டே போகும், ஈமானுடைய பவர் கூடிக்கிட்டே போயிடும், ஈமானுடைய ஸ்ட்ராங்னஸ் பலம் கூடிக்கிட்டே போயிடும். உங்களுக்கு அல்லாஹ்வுக்கு இடையில ரொம்ப நெருக்கம் ஏற்பட்டு போயிடும், உங்களுக்கு அல்லாஹ்வுக்கு இடையில ரொம்ப நெருக்கம் ஏற்பட்டு போயிடும். கடைசியில் எந்த அளவு நெருக்கம் ஏற்பட்டு போயிடும்னா, நீங்கள் சொன்னதை தான் அல்லாஹ் செய்வான். எவ்வளோ நெருக்கம் ஏற்பட்டு போயிடும்? நீங்கள் சொல்கிறத அல்லாஹ் கேட்பான். அல்லாஹ் சொன்னதெல்லாம் நீங்கள் கேட்டுட்டீங்கன்னா தக்வா வந்துடும். தக்வா உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் சொன்னதெல்லாம் அல்லாஹ் கேட்பான். இதுதாங்க விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க பாருங்க, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழக்கூடிய சில அடியார்கள் பூமியில் இருக்கிறார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், லவ் அக்ஸமு அலல்லாஹி ல அபர்ரஹும், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இப்படித்தான் நடக்கும் என்று அவர்கள் சொல்லிவிட்டால் அப்படியே அல்லாஹ் நடத்தி விடுவான். அவர்களது சத்தியத்தை அல்லாஹ் நிகழ்த்தி விடுவான். அவங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருசாக மக்கள் மதிக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க. புழுதி அடைந்த ஆடையிலும் இருக்கலாம், அவர்கள் தலைமுடி புழுதி அடைந்தும் இருக்கலாம். எதுக்கு சொல்கிறாங்கன்னு சொன்னால், அதனால இதுதான் அடையாளமாக சொல்கிறாங்கன்னு நினச்சிக்காதீங்க. அழுக்கா இருக்கு, அதாவது அவர் பார்த்தா மக்களுடைய பார்வையில் சாதாரணமானவரா இருப்பார். ஆனால் அவர் அல்லாஹ்ட்ட எந்த அளவு க்ளோஸ் ஆகி இருப்பார், நெருக்கமாக இருப்பார். அவர் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து விட்டால் அப்படியே நடக்கும். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் ஒரு சம்பவம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய சொந்தக்காரங்க. அவங்களுடைய பெண்மணி ஒருத்தங்க இன்னொரு பெண்ணோட சண்டை போடும்போது பல்ல உடைச்சிடுவாங்க. என்னம்மா? அப்போ உடனே சஹாபாக்கள் காலத்திலே பெண்கள் சண்டை போட்டு பல்ல உடைச்சிருக்கிறாங்க, நாங்கள் மண்டையை உடைச்சா என்னன்னு கேட்டுறாதீங்க. ஏதோ மனிதர்களின் அடிப்படையில் பேச்சுவார்த்தை முத்தி ஒரே குத்தா குத்துனோடனே பல்லு உடைஞ்சிரும். கேஸ் யார்கிட்ட வருது? ரசூலுல்லாஹ்ட்ட வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, பல்லுக்கு பல்லு, அவ்வளோதான், பல்லுக்கு பல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய சொந்தக்காரர், ரசூலுல்லாஹ்வுடைய மஜ்லிஸில் இருக்கிறவர், அவர் சொல்வார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்கிறேன், அவளது பல் உடையாது அப்படிங்கிறாங்க, உடைக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் மேலே சத்தியமாக சொல்கிறேன், அவளை பல்ல நீங்கள் உடைக்க முடியாது அப்படிங்கிறாங்க, சொல்கிறாங்க. யார்? அந்த சஹாபி, உட்கார்ந்துருந்த சஹாபி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கிறாங்க, சொல்கிறாங்க, அல் கிசாஸ், இது நான் சொல்கிற சட்டம் அல்லப்பா, அல்லாஹ்வுடைய சட்டம் சொல்லுது, பழிக்கு பழி, வேறு வழியே இல்லை. பல்ல உடைச்சாங்கல்ல, உங்கள் பல்ல உடைக்க வேண்டியதான். யார் உடைச்சாங்களோ அவங்க பல்ல உடைக்க வேண்டிய. யா ரசூலல்லாஹ் வல்லாஹி லா துக்ஸரன்ன ருபாஇயத்துஹு, அவங்களுடைய பல்ல உடையாது அப்படிங்கிறாங்க, உடைக்கப்படாது அப்படிங்கிறாங்க. என்ன கேஸ் வந்த உடனே அந்த பாதிக்கப்பட்டவங்க ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அப்போ கம்ப்ளைண்ட் பண்ண உடனே, இந்த மாதிரி எங்கள் வீட்டில் உள்ள பெண்ணுடைய பல்ல இந்த பெண்ணு உடைச்சிட்டாங்க, எங்களுக்கு பழிக்கு பழி வேணும். சரி, வாங்கிடுவோம், சட்டம் தானே, பழிக்கு பள்ளிக்கு சட்டம் அப்படின்னு கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் தீர்ப்பு சொல்கிறாங்க. இவர் என்ன சொல்கிறாரு? நடக்காது அப்படிங்கிறாரு. பாருங்க, கொஞ்ச நேரம் தாங்க அந்த பாதிக்கப்பட்டவங்க இருந்தாங்களே, எவ்வளோ கோபம் வந்தாங்க, எப்படி இருந்திருக்கும் சொல்லுங்கள்? பல்ல உடைச்சி விட்டு இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? எவ்வளோ கோபம் வந்திருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிசாஸுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. அப்போ கண்டிப்பாக உடனே நிறைவேற்றுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. திடீர்னு இவர் சத்தியம் செய்கிறாரு, அடுத்த செகண்டில் யாரை சொல்ல நாங்கள் மன்னிச்சிட்டோங்கிறாரு. என்ன சொல்கிறாங்க? சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வின் மேலே சத்தியம் செஞ்சார் பார்த்தீங்களா? அப்போ அல்லாஹு தஆலா அவருடைய அந்த நம்பிக்கைக்கு ஏற்ப அல்லாஹ் காரியத்தை நடத்தி விட்டார். அப்படியே நடந்து போச்சு. ரசூலுல்லாஹி சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ரொம்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியப்பட்டாங்க. அப்போ தான் சொன்னாங்க, அல்லாஹ்விற்கென்று சில அடியார்கள், அவர்கள் சத்தியம் செய்து விட்டால் அதற்கு மாத்தமா அல்லாஹ் நடக்க மாட்டான், அப்படியே நடத்திடும். அந்த அளவுக்கு அவங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் உண்டான நெருக்கம், முஹப்பத்து, பல விஷயங்கள் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் நூற்றுக்கணக்கான படிப்பினைகளை, பாடங்களை பார்க்குறோம் இந்த சஹீஹான ஹதீஸுகளை. இப்போ நம்ம விஷயத்துக்கு போவோம். அப்போ அல்லாஹ் சொன்னதெல்லாம் நம்ம செய்யும்போது நமக்கு தக்வா வருது. தக்வா வந்துட்டா நம்ம சொன்னதை அல்லாஹ் நடத்தி காட்டுறான். இப்போ போகிறோம் அடுத்த பாயிண்ட்டுக்கு. அப்போ நம்ம சொன்னோம், ஈமான் தக்வா ரெண்டுமே இரட்டை பிள்ளைகள், ஒன்றோடு ஒன்று இணைந்தது. ஈமானோட நமக்கு தக்வாவை நம்ம சேர்த்துக்கிட்டே இருக்கணும், பலப்படுத்திக்கிட்டே இருக்கணும். எவ்வளவு தக்வாவை ஸ்ட்ராங் பண்ணுறோமோ, எவ்வளவு தக்வாவை கூட்டுறோமோ, நம்முடைய ஈமான் கூடிக்கொண்டே இருக்கும், பலமாகிக்கொண்டே இருக்கும். அப்போ அதுக்கு தான் ஒரு சின்ன வார்த்தையை நான் சொன்னேன், தக்வா என்பது அல்லாஹ் சொன்னதை செய்வது, அல்லாஹ் தடுத்ததை விடுவது. அப்போ அல்லாஹ் சொன்னதை நம்ம செய்தால் நாம் சொல்வதை அல்லாஹ் செய்வான். அல்லாஹ் தடுத்ததை நாம் விட்டுவிட்டால் நமக்கு விரும்பாததையும் அல்லாஹ் செய்ய மாட்டான், நமக்கு விரும்பாததையும் அல்லாஹ் செய்ய மாட்டான். இப்போ பாருங்க, அப்போ முதல் ஹதீஸில் நான் உங்களுக்கு சொல்லும் பொழுது, முஸ்லீமுடைய ஹதீஸு, தக்வாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே சொல்லி காட்டினாங்க? கல்பில், இதயத்தை சுட்டி காட்டி சொல்லி காட்டினாங்க. அப்போ இந்த தக்வாவுடைய பிறப்பிடம் என்பது இதயத்துக்குள்ளார இருக்கு. இங்கிருந்து தான் இதனுடைய கமாண்ட்ஸ், கட்டளைகள் உருவாகின்றன. சரி, அப்போ மார்க்க அறிஞர்கள் குர்ஆனுடைய வெளிச்சத்தில், ஹதீஸுடைய வெளிச்சத்தில் இந்த தக்வாவுக்கு என்ன டெஃபினேஷன் சொல்கிறாங்க? தக்வா என்றால்
என்ன விளக்கம் சொல்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது, இது சம்பந்தமாக வரக்கூடிய ஆயத்துகள், ஹதீஸுகள் எல்லாத்தையும் படித்தா இந்த தக்வாவுக்கு என்ன விளக்கம் ஏற்படுகிறது என்றால், உள்ளத்தில் கவனமாக கேளுங்க, கல்புல அல்லாஹுவின் மீது அன்போடு கூடிய ஒரு பயம், அல்லாஹுவின் மீது அன்போடு கூடிய ஒரு பயம். வெறும் பயம் மட்டும் கிடையாது. எதோட கூடிய பயம்? அன்போடு மரியாதையோடு கூடிய பயம். அன்போடும் மரியாதையோடும் கூடிய ஒரு பயம். எதனால? அல்லாஹுவை தன்னுடைய ரப்பு, படைத்தவன், தன்னுடைய உரிமையாளன், தன்னுடைய எஜமானன், தன்னுடைய அரசன், தன்னை பரிபாலிப்பவன், அதாவது தனக்கு இரணம் கொடுப்பவன், உயிரை கொடுத்தவன், வாழ்க்கையை கொடுத்தவன், நம்முடைய மரணத்தை தனது கையில் வைத்திருப்பவன், எல்லாமே அவன் தான் நமக்கு கொடுத்தான் செய்கிறாங்கிற அந்த உரிமையாளன். அப்போ அந்த அடிப்படையில் அல்லாஹ்வின் மீது அன்போடும் மரியாதையோடும் ஏற்படக்கூடிய பயம், அன்போடும் மரியாதையோடும், வெறும் பயம் மட்டும் கிடையாது, வெறும் பயம் மட்டும் கிடையாது, வெறும் அன்பு மட்டும் கிடையாது, வெறும் மரியாதை மட்டும் கிடையாது, அன்பு மரியாதையோடு கலந்த பயம். அதான் தக்வா. அப்போ இந்த அன்பு மரியாதையோடு கலந்த அல்லாஹ்வின் மீதுள்ள இந்த பயம், இது அல்லாஹ்வுடைய சிஃபத்துகள். கவனிங்க, அல்லாஹ்வுடைய சிஃபத் என்றால் அல்லாஹ்வுடைய பண்புகள். வலில்லாஹில் அஸ்மாவுல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுக்கு அழகிய திருப்பெயர்கள் இருக்கின்றன, அல்லாஹ்வுக்கு அழகிய உயர்ந்த பண்புகள் இருக்கின்றன என்று வர்ணிக்கிறோம் அல்லவா? அந்த பண்புகளை நீங்கள் சிந்திச்சு அல்லாஹுவை நீங்கள் அறிய உங்களுடைய உள்ளத்தில் இந்த தக்வா என்ற சிஃபத்து கூடிக்கொண்டே போகும். அப்போ தக்வாவை அடையிறதுக்குண்டான வழிகளில் ஒரு வழி என்னன்னு சொன்னால், முதல் வழி அல்லாஹுவை அவனுடைய சிஃபத்துகளோடு தெரிந்து கொள்வது. இப்போ இன்றைக்கு நம்முடைய பொதுவான ப்ராப்ளம்ஸ் என்னன்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையுடைய நேரங்களில் தனிமையிலேயோ சபையிலேயோ அல்லது பொதுவாக அல்லாஹுடைய சிஃபத்துகளை பற்றி சிந்திக்கிறதே கிடையாது. இது நம்ம செய்யக்கூடிய பெரிய தப்பு. இது ரொம்ப பெரிய தப்பு. அல்லாஹ் கொடுத்த அறிவை வச்சு எல்லாத்தையும் படிக்கிறோம் இல்லையா? மண்டையை உடைச்சி படிக்கிறோம், ராத்திரி பகலாக படிக்கிறோம், மூட்டையாக சுமந்து படிக்கிறோம். சரி, படிப்போம், படிக்கட்டும், பிரச்சனை கொடுங்க, அது கொடுங்க. ஆனால் இந்த அறிவை வச்சு அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை எந்த அளவுக்கு நம்ம சிந்தித்து உணர்கிறோம்? இப்போ அல்லாஹ்வுடைய சிஃபத்தில் அலீம், ஹக்கீம், ஹபீர், ரஹ்மான், ரஹீம், கரீம், அசீஸ், கஃபூர், காஃபிர், கஃபார், நசீர், நாசிர். இப்போ இப்படி அல்லாஹ்வுடைய சிஃபத்துகள் குர்ஆனில் ஏராளமாக சொல்லப்பட்டிருக்க. ஒரு நாளைக்கு ஒரு சிஃபத்தை எடுத்துக்கிட்டு அந்த சிஃபத்தை பற்றி மட்டுமே அன்னைக்கு ஃபுல்லாக சிந்திச்சுக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும் சொல்லுங்க? இதுக்காக வேண்டி தனியாக நீங்கள் நேரம் ஒதுக்கணுங்கிறது கூட அவசியம் கிடையாது. ஒதுக்குனா ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய வாகனத்தில் போயிட்டுருக்குறீங்க அல்லது ஏதாவது ஒரு வேலையாக நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அப்படியே அந்த நேரத்திலேயே அல்லாஹ்வுடைய ஒரு சிஃபத்தை எடுத்து அந்த சிஃபத்துடைய அர்த்தத்தை எடுத்து அதனுடைய வெளிப்பாடுகள், ரஸாக், அல்லாஹ் உணவளிப்பவன், ஒரு நாள் ஃபுல்லாக இதை சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ் மாபெரும் உதவியாளன், சிறந்த உதவியாளன், நிஅமல் மௌலா நிஅமன் நசீர், சிறந்த உதவியாளன். சிந்திச்சு பாருங்க. உங்களுடைய லைஃபோட ஏன் நீங்கள் அல்லாஹ்வை எப்போதுமே தொடர்பு படுத்தாமல் அந்நியப்படுத்தியே வச்சிருக்கிறீங்க? அல்லாஹ்வுடைய சிஃபத்தை பற்றி சிந்திக்காதனால, அல்லாஹ்வுடைய சிஃபத்தை பற்றி சிந்திக்காதனால. இப்போ என்னன்னு சொன்னால், அல்லாஹ் மாபெரும் உதவியாளன். உங்களுடைய லைஃப்பில்
அல்லாஹ்வுடைய உதவியை எப்படியெல்லாம் நீங்க பார்த்துருக்கிறீங்க அன்னைக்கு ஃபுல்லா சிந்திச்சு பாருங்க. உங்களுடைய உறவினர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய உதவி எப்படியெல்லாம் வந்திருக்கு சிந்திச்சு பாருங்க. இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய ஒரு சிஃபத்தையும் எடுத்து நம்முடைய வாழ்க்கையோட நம்ம அதை சிந்திச்சு பார்க்க அப்பதான் அல்லாஹ்வை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உணர்வோம், ஃபீல் பண்ணுவோம். எப்படி அல்லாஹ்வுக்கும் நமக்கும் உள்ள அந்த தொடர்பு, உறவு, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். அல்லாஹ் சொல்றானா இல்லையா? நீ பொறுமையாக இரு, பொறுமையாளருடன் அல்லாஹ் இருக்கின்றான். நீ தக்வாவோடு இரு, தக்வா உள்ளவர்களுடன் அல்லாஹ் இருக்கின்றான். நீ நன்மை செய்பவர்களுடன் அல்லாஹ் இருக்கின்றான். அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்பதை நம்ம எப்படி ஃபீல் பண்றது? அல்லாஹ்வை பற்றியே சிந்திக்காம. அல்லாஹ் அவனுடைய சிஃபத்தோடு, தன்மையோடு நம்மோடு இருக்கிறான். அப்ப இந்த தக்வாவுக்கு முதல் வழி, கேட்வேன்னு சொல்றோம்ல, என்னவென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை பற்றிய மாரிஃபத், அறிவு நமக்கு வேண்டும். அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு சிஃபத்தையும் நம்முடைய வாழ்க்கையோடு சிந்தித்து பார்க்க வேண்டும், தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டும். அப்ப நிறைய அல்லாஹ்வுடைய சிஃபத்துகள், மன்னிக்கக்கூடியவன், எடுத்து பாருங்க. வாழ்க்கையில் அல்லாஹ் நம்மளை எப்படியெல்லாம் மன்னிச்சிருக்கிறான். அல்லாஹ் ரஹ்மான், அளவற்ற கருணையாளன், எப்படியெல்லாம் நம்ம மேல கருணை காட்டியிருக்கிறான். அப்ப இப்படி அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளோடு அல்லாஹ்வை அறிந்து அல்லாஹ்வை உணரும் பொழுது ஏற்படக்கூடிய மரியாதையும் அன்பும் கலந்த பயம். அப்ப அல்லாஹ்வுடைய சிஃபத்தில் அன்பிற்குரியவர்களே 2 வகையான சிஃபத் இருக்கு. அடியார்களோட சம்பந்தப்பட்ட சிஃபத்துகள்ல எத்தனை வகையான சிஃபத் இருக்கு? 2 வகையான சிஃபத் இருக்கு. ஒரு சிஃபத்து அல்லாஹ்வுடைய அருளை நமக்கு அறிவிக்கக்கூடிய சிஃபத். எப்படி? ரஹ்மான், ரஹீம், வதூத், கரீம், ரഊஃப், இந்த மாதிரியான சிஃபத்துகள். இன்னொரு சிஃபத் இருக்கு, அல்லாஹ்வுடைய தண்டனையை நமக்கு அச்சுறுத்தக்கூடிய சிஃபத்துகள். ஷதீதுல் இகாப், அல்லாஹ் தண்டனை கடுமையானவன். துன்திகாம், பழி தீர்க்கக்கூடியவன். அசீஸ், அனைத்தையும் மிகைத்தவன். கவி, மிக பலமானவன். அல் மதீன், மிக வலிமை மிக்கவன். அல் முக்ததிர், மிக ஆற்றல் பெற்றவன். இப்படி அல்லாஹ்வுடைய தண்டனை வல்லமையை குறித்து நம்மை அச்சுறுத்தக்கூடிய சிஃபத்துகள். புரிஞ்சுச்சிங்களா? அல்லாஹ்வுடைய சிஃபத்துகள்ல 2 வகையான சிஃபத்துகள். ஒன்று எப்படி? அல்லாஹ்வுடைய அருளை நமக்கு அறிவிக்கக்கூடிய, உணர்த்தக்கூடிய சிஃபத்துகள். இந்த அல்லாஹ்வின் மீது, அல்லாஹ்வுடைய அருளை நமக்கு உணர்த்தக்கூடிய இந்த சிஃபத்துகள் இருக்குது. இதை பற்றி சிந்திக்கும் போது அல்லாஹ்வின் மீது நமக்கு அன்பு அதிகரிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தண்டனை வல்லமை, ஆற்றல், அல்லாஹ் தண்டித்து விடுவான், அவனுக்கு மாற்றம் செய்தால் தண்டித்து விடுவான் என்ற சிஃபத்துகளை பற்றி சிந்திக்கும் போது நமக்கு அல்லாஹ்வின் மீது பயம் ஏற்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய சிஃபத்துகளை சிந்திக்கும் போது அல்லாஹ்வுக்கு நான் கீழ்ப்படிந்து வழிபட்டால் அல்லாஹ் எனக்கு நன்மை தருவான், நற்கூலி தருவான் என்ற ஆதரவு அவனுடைய ரஹ்மத்தின் மீது நமக்கு ஏற்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய தண்டனைகள் சம்பந்தமான சிஃபத்துகளை சிந்திக்கும் போது, அல்லாஹ்வுடைய அந்த வல்லமை சம்பந்தமான சிஃபத்துகளை சிந்திக்கும் போது, இப்படிப்பட்ட ரப்புக்கு நான் மாறு செய்தால் அவன் என்னை தண்டித்து விடுவான், அவனுடைய தண்டனையிலிருந்து நான் தப்ப முடியாது என்ற பயம் ஏற்பட வேண்டும். நான் என்ன விஷயம் சொன்னேன்? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய சிஃபத்துகளை சிந்திக்கும் போது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் மீது, அவன் தனக்கு நற்கூலி தருவான், அவனுக்கு கீழ்ப்படிந்து பணிந்து நடந்தால் என்ற அவன் மீது நமக்கு அன்பு ஏற்படுவது. அல்லாஹ்வுடைய தண்டனைகள் பற்றிய சிஃபத்துகளை சிந்திக்கும் போது, இப்படிப்பட்ட ரப்புக்கு நான் மாறு செய்தால் நான் தப்பிக்க முடியாது, அவனுடைய தண்டனை கடுமையானது, பலமானது, யாராக இருந்தாலும் அவனுடைய பிடியிலிருந்து தப்பிவிட முடியாது என்ற பயம் ஏற்பட வேண்டும். அப்போ அதுதான் நம்ம தக்வா என்றால் என்ன சொன்னோம்? அல்லாஹ்வுடைய மீது மரியாதையோடு அன்பு கலந்து ஏற்படக்கூடிய பயம்.
இது எதன் மூலமாக ஏற்படுகிறது? அதுக்கு தான் இப்போ உங்களுக்கு வழி சொன்னோம். ரஹ்மத்துடைய சிஃபத்துகளையும் சிந்திக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தண்டனை வலிமையுடைய சிஃபத்துகளையும் சிந்திக்க வேண்டும். அப்படி சிந்திக்கும் போது இந்த தக்வாங்கிற சிஃபத்து ஏற்படும். அப்படி சிந்திக்கும் போது உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த அல்லாஹ்வோட இந்த மாரிஃபத்து கூடுதோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த தக்வாவுடைய சிஃபத்து கூடும். அப்போ நம்முடைய உலமாக்கள் முன்னோர்கள் சொல்றாங்க, அல்லாஹுவை அறிந்து கொண்டவர் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய மாட்டார். அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய மாட்டார். ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறான் என்றால் அவன் அல்லாஹ்வை அறியவில்லை. எந்த அளவுக்கு அல்லாஹ்வை பற்றி அறியாமல் இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவன் அல்லாஹ்விற்கு மாறு செய்வான். இப்போ பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் உங்களில் அல்லாஹ்வை அதிகம் அறிந்தவன். நான் உங்களில் அல்லாஹ்வை அதிகம் அறிந்தவன், புகாரியுடைய அறிவிப்பு. அதை தொடர்ந்து சொல்றாங்க, உங்களில் நான் அல்லாஹ்வை அதிகம் பயந்தவன். முதல்ல என்ன சொல்றாங்க? அன அஅலமுக்கும் பில்லாஹ் வ அத்காக்கும் லில்லாஹ். நான் உங்களில் அல்லாஹ்வை அதிகம் அறிந்தவன். அதுக்கு அடுத்து சொல்றாங்க, நான் உங்களில் அல்லாஹ்வை அதிகம் பயந்தவன். அப்ப இந்த அதிகம் பயப்படுதல் என்ற சிஃபத்தை எதுக்கு பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க? நான் உங்களில் அல்லாஹ்வை அதிகம் அறிந்தவன். அப்ப ரசூலுல்லாஹ் அவங்க ஒரு நபி என்ற அந்த ஸ்தானத்தில் அவர்கள் அல்லாஹுவை எந்த அளவு அவனுடைய சிஃபத்துகளோடு அறிந்தார்களோ அதனால்தான் அந்த அளவு அல்லாஹுவை பயந்தார்கள். எப்படி பயந்தாங்க? சாதாரணமான பயமா ரசூலுல்லாஹ் பயந்தது? சின்ன 2-3 உதாரணத்தை பாருங்க. கொஞ்சம் காத்து வேகமா அடிச்சுட்டா பயந்துருவாங்க. அல்லாவின் தண்டனையின் காற்றாக இருக்குமா? நம்ம என்ன செய்வோம்? ஆஹா, ரொம்ப புழுக்கமாக இருந்துச்சு, காற்று நல்லா அடிக்குது, வெளியில் போய் காற்று வாங்குவோமோ. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க? இது அல்லாஹ்வின் தண்டனையின் காற்றாக இருக்குமோ? மேகம் கொஞ்சம் கருப்பாக மழை பெய்யுற கருப்பாக கார் மேகமாக வந்துருச்சுன்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம்? ஆஹா, நல்ல மழை பெய்ய போதும், இது அல்லாஹ்வின் தண்டனையை சுமந்த மேகமாக இருக்குமோ? உடனே தொழுகைக்கு வந்து தக்பீர் கட்டிடுவாங்க. சூரிய கிரகணம் ஏற்பட்டால் இது அல்லாஹ்வின் தண்டனையாக இருக்குமோ? உடனே தக்பீர் கட்டிடுவாங்க. எது வரைக்கும் தக்பீர் கட்டுவாங்க? 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் அந்த கிரகணம் முடிகிற வரைக்கும், முடிஞ்சு வானம் வெளுக்கிற வரைக்கும் தக்பீரில் நிற்பாங்க, தொழுகையில் நிற்பாங்க. ஜிஹாதுக்கு போறாங்க, தபூக் போருக்கு போயிட்டு இருக்கிறாங்க. முழுக்க முழுக்க திக்ரு துவா இபாதத்தில் பயணம் கழிஞ்சுக்கிட்டு இருக்கு. சமூது கூட்டத்தார்கள் அதாபு செய்யப்பட்ட இடத்தின் வழியாக கடக்க நேரிடுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அழுதவர்களாக இந்த இடத்தை விட்டு கடங்கள். அந்த கூட்டத்தார்களுக்கு அன்று இறங்கிய வேதனை இன்று நம் மீது இறங்கி விடுமோ என்று பயந்தவர்களாக நீங்கள் கடங்கள். ஒரு இடத்துல செய்யப்பட்ட அந்த பாவத்தினால் அந்த இடத்தின் மீது அல்லாஹ்வுடைய கோபம் இறங்கி கொண்டிருந்ததை பார்த்து, எப்ப சமூது எந்த காலத்தில் இறங்க உள்ள அல்லாஹ்வுடைய தண்டனை அது, அந்த இடத்துல அவ்வளவு பெரிய மாறுபாடு அவங்க செஞ்சதுனால அல்லாஹ்வுடைய கோபம் அவ்வளவு கடுமையானது. அந்த கடுமையின் அந்த பிரதிபலிப்பை எத்தனை பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு அந்த இடத்தின் வழியாக கடந்து செல்லும் போது, அதுவும் இபாதத்துடைய நிலையில கடந்து செல்லும் போது ரசூலுல்லாஹ் பயப்படுறாங்க, அவர்களுக்கு இறங்கிய வேதனை நமக்கு வந்து விடுமோ, பயந்து கொண்டு அழுது கொண்டு நீங்கள் செல்லுங்கள். நான் எவ்வளவு பயந்துருப்பாங்க? சாதாரண பயமா அது? பாருங்க. அல்லாஹ் அக்பர். ஒரு விஷயத்திலையும் நம்ம எதெல்லாம் சாதாரணமாக நினைக்கிறோமோ அதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப பெருசாக பயந்தாங்க. அப்போ அதான் சொன்னாங்க, அன அஅலமுக்கும் பில்லாஹ் வ அத்காக்கும் லில்லாஹ் வ அக்ஷாக்கும். நான் உங்களில் அதிகம் அல்லாஹ்வை அறிந்தவன், உங்களில் அதிகம் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவன், உங்களில் அதிகம் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவன். அப்ப இந்த சிஃபத் எந்த அளவுக்கு வந்து கொண்டே இருக்குமோ அந்த அளவுக்கு இது இல்முடைய சிஃபத், அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை பற்றிய அறிவு எந்த அளவுக்கு வருமோ அந்த அளவுக்கு தக்வா கூடிக்கொண்டே போகும். அப்ப இன்று மனிதர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்கிறாங்கன்னு சொன்னா, அதை லேசா எடுத்துக்கிறாங்கன்னு சொன்னா, அதுக்கு காரணம் என்ன?
அல்லாஹ்வை பற்றிய அறிவு அவங்களுக்கு இல்லை. அல்லாஹ்வை பற்றிய அறிவு ஞானம் அவர்களுக்கு இல்லை. பாருங்க, நீ செய்கிற நீ மாறு செய்கிற அந்த கட்டளை, அதை நீ சாதாரணமாக கருதுகிறாய். ஆனால் நீ அந்த மாறுபாட்டின் மூலமாக நீ யாருக்கு மாறு செய்கிறாய் என்பதை சிந்தித்து பார்த்தால் நீ மாறு செய்ய மாட்டாய். சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லாஹ் நம் மீது கடமையாக்கிய ஒரு கடமையை ஒருத்தர் விடுறார். அந்த கட்டளையை ஒருத்தர் சாதாரணமாக நினைச்சு விடுறார், அலட்சியம் செய்கிறார். இந்த கட்டளை யார் புறத்திலிருந்து வந்தது என்பதை அவர் உணர்ந்திருந்தால், சொல்லுங்க யாருங்க? அல்லாஹ் அக்பர், மகத்தான் அந்த அர்ஷுடைய அதிபதி. யாருடைய கையில் வானம் பூமியின் பேராட்சி இருக்கிறதோ, யாருடைய ஆட்சி வானம் பூமிகளிலே வியாபித்திருக்கிறதோ, யாருடைய கட்டளைக்கு அண்ட சராசரங்களும் கட்டுப்பட்டு நடக்கின்றனவோ, அவனுக்கல்லவா, அந்த பேரரசனுக்கல்லவா நாம் மாறு செய்கிறோம் இந்த கட்டளையை விடுவதின் மூலமாக அல்லது இந்த தவறை செய்வதின் மூலமாக என்று சிந்தித்தால் மனிதன் மாறு செய்ய மாட்டான், கட்டளையை விட மாட்டான். அதை சிந்திக்கிறதல்ல. எதை சிந்திக்கிறதல்ல? இதை சொன்னவன் யார், ஏவியவன் யார், தடுத்தவன் யார் என்று பார்ப்பதில்லை. அதனால தான் மார்க்க விஷயங்களை மக்கள் அலட்சியம் செய்கிறார்கள். சொல்றது புரியுதுங்களா? அப்ப இந்த தக்வா இருக்கிறது, இது ஈமானோடு சேர்ந்தது. இது கூட கூட ஈமான் கூடிக்கொண்டே போகும். இந்த தக்வா வருவதற்குரிய வழி என்ன? அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை அறிவது, அல்லாஹ்வை பற்றிய இல்ம், அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை பற்றிய இல்ம். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. சரி, இப்போ இந்த தக்வாவுடைய வெளிப்பாடுகள், இந்த தக்வா ஒரு மனிதனிடத்தில் இருக்கு இல்லை என்பதை எதன் மூலமாக அறியப்படும் என்றால், அந்த மனிதன் அல்லாஹுடைய சட்டதிட்டங்களுக்கு எந்த அளவு கீழ்ப்படுகின்றான், தலை சாய்க்கின்றான், கட்டுப்படுகின்றான். அதை வைத்துத்தான் அவனுடைய தக்வா அறியப்படுகிறது. அதை வைத்துத்தான் அல்லாஹ் தக்வாவை முடிவு செய்கிறான். எதை வச்சு அல்ல, வாயுடைய வார்த்தைகளை வைத்தோ அவன் அணிந்திருக்கக்கூடிய ஆடைகளை வைத்தோ அல்லாஹ் முடிவு செய்வது கிடையாது. அல்லாஹ் என்ன பார்க்குறான்? அவனுடைய அமல்களை அல்லாஹ் நிறுக்கிறான். இந்த அமல்களில் இத்தாஅத் இருக்க வேண்டும், முகாலஃபத் இருக்கக்கூடாது. இத்தாஅத் என்றால் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிதல், முகாலஃபத் என்றால் அல்லாஹ்வுடைய சட்டங்களுக்கு முரண்படுதல். அப்போ இந்த இத்தாஅத் அல்லாஹ்வுடைய சட்டதிட்டங்களுக்கு கட்டுப்படுதல். அப்போ அல்லாஹ்வுடைய சட்டதிட்டங்களுக்கு கட்டுப்படுதல் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய சட்டங்கள் என்ன என்பதை அறிய வேண்டும். சரியா? அல்லாஹ்வுக்கு முரண்படக்கூடாது என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் தடுத்த பாவங்கள் என்ன என்பதை விளக்கமாக விரிவாக அறிந்தால்தான் அந்த பாவங்களிலிருந்து விலக முடியும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்க. அன்றாட வாழ்க்கையில் நம்ம நிறைய விஷயங்களை அலட்சியமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அது அல்லாஹ்விடத்தில் பெரிய பாவங்களாக இருக்கு. இப்போ நமக்கு ஒரு தொண்டை காருது, எச்சி வருது, துப்புறோம். அப்போ துப்பும்போது ஏதாவது நம்ம அதை பற்றி ஒரு சிந்திச்சு எப்படி துப்பணும்னு சிந்திச்சு துப்புறோமா? துப்பும்போது என்னங்க அலிம்சா, காரம் ஒரு தொண்டை காருது, காரம் எச்சு துப்புறோம், இது என்ன அலிம்சா சிந்திக்கிறது? சில பேர் யோசிக்கலாம். எச்சு துப்பும்போது வலது பக்கம் துப்பக்கூடாது, கிப்லாவுடைய திசையில் துப்பக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் மஸ்ஜிதுக்கு வர்றாங்க. கிப்லாவுடைய திசையில் எச்சு துப்பப்பட்டிருப்பதை பார்க்கிறார்கள். முகம் சிவந்து விடுகிறார்கள், முகம் சிவந்து விடுகிறார்கள். இப்போ இது எதுக்கு சொல்ல வந்தேன்? எத்தனை விஷயம் பாவம் தெரியாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அதுக்காக வேண்டி சொல்ல வந்தேன். சாதாரணமாக நினைச்சு செய்கிறோம், ஆனால் அது என்ன? ஒரு தவறு, பெரிய பாவமாக இருக்கிறது.
அல்லாஹ்வுக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய பாவமாக இருக்கிறது. இப்படி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் விரும்பாத எவ்வளவு செயல்கள் நம்முடைய வியாபார கொடுக்கல் வாங்கல் வாழ்க்கையில், நம்முடைய அன்றாட பழக்க வழக்கத்தில் ஒருத்தருக்கு ஒரு வாக்கு கொடுக்குறோங்க. நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? சும்மா சொன்னோம், முடிஞ்சால் பார்ப்போம். எப்படி எடுத்துக்கிறாங்க வாக்கை? தமிழ்நாட்டில் வேறு பழமொழி சொல்லுவாங்க, சத்தியம் சக்கரை பொங்கல்னு சொல்லிட்டு. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வஅஃபு பில் அஹத் இன்னல் அஹத கான மஸ்ஊலா. வாக்கை நிறைவேற்றுங்கள், வாக்கை பற்றி விசாரிக்கப்படும். நீங்கள் ஒருத்தருக்கு இன்னும் பொருளை கொடுக்குறேங்கிறீங்க, ஒருத்தர்கிட்ட இன்னும் நேரத்தில் வருவேங்கிறீங்க, ஒருத்தருக்கு இன்னும் உதவியை செய்வேங்கிறீங்க. நம்ம என்ன எப்படி எடுத்துக்கிறோம்? பார்ப்போம். அவர் கேட்பார், என்னங்க இந்த மாதிரி தரேன்னு சொன்னீங்களாங்க? ஆமாங்க தரேன்னு சொன்னேன், இப்போ முடியல, தரல. எவ்வளோ அலட்சியம், எவ்வளோ அலட்சியம். சாதாரணமாக இதை எடுத்துக்கிறோமா இல்லையா சொல்லுங்கள்? ஆனால் இது ரப்புக்கு எவ்வளோ பெரிய கோபத்தை ஏற்படுத்துகிறது தெரியுமா? நேரடியாக ஈமானை போய் வீக் பண்ணிடு. எதை போய் பலவீனப்படுத்து அட்டாக் பண்ணுது இது? இப்போ பேசிக்கிட்டே இருக்கிறோம், 4 உண்மையோட 4 பொய்யை சேர்த்து கடந்துடுறான் மனுஷன். என்ன செஞ்சிடறான்? தெரிஞ்சு கேட்டா, ஆமாங்க சும்மா கொஞ்சம் சேர்த்து சொன்னேன், கொஞ்சம் சேர்த்து சொன்னேன். ரொம்ப ஈஸியாக ஒரு அமானிதமாக ஒரு பொருளை கொடுத்துட்டு போகிறாங்க. வந்து பார்த்தேன், ஆமாங்க வச்சுருந்தேன், செலவு பண்ணிட்டேன், ஆமாங்க வச்சுருந்தேன், பயன்படுத்திட்டேன், அப்புறமா பார்த்து தரேன் போங்க. சாதாரணமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முனாஃபிக்குடைய அடையாளம் 4. பேசினால் பொய் பேசுவான், பேசினால் பொய் பேசுவான். வாக்கு கொடுத்தால் வாக்குக்கு மாறு செய்வான். நம்பி ஒப்படைக்கப்பட்டால் அந்த நம்பிக்கைக்கு மோசடி செய்வான். ஒப்பந்தம் செய்தால் அந்த ஒப்பந்தத்தை மீறுவான். இப்படிப்பட்டவன் முனாஃபிக். அவன் தொழுதாலும் நோன்பு வைத்தாலும் சரியே. நான் இது இடையில எதுக்கு சொல்ல வந்தேன்னு சொன்னால், 2 விஷயங்களை உங்களுக்கு சொன்னேன். இத்தாஅத், கீழ்ப்படிதல் முழுமையாக இருக்கணும். கீழ்ப்படிதல் முழுமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அல்லாஹ்வுடைய கட்டளைகள், சட்டங்கள் என்ன என்பதை நாம் தெரிந்தாக வேண்டும். முரண்பாடுகள் நம்மிடத்தில் ஏற்படக்கூடாது. முரண்பாடுகள் நம்மிடத்தில் ஏற்படக்கூடாது என்றால் அப்ப அல்லாஹ் நம் மீது தடுத்தவை என்ன என்பதை நாம் தெரிந்திருக்க வேண்டும். அப்போதான் அதிலிருந்து நம்ம விலக முடியும். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இப்படி நம்முடைய கீழ்ப்படிதலை, அதாவது கவனிங்க, நம்முடைய வணக்க வழிபாடுகளை அதிகப்படுத்துவது, ஒவ்வொரு நேரத்திலையும் அல்லாஹ் நம்ம மேலே என்னென்ன வணக்க வழிபாடுகளை கடமையாக்கி இருக்கிறான், அந்த டைமிங் இபாதத்துன்னு சொல்லுவாங்க. அதான் நம்முடைய ஒரு முஸ்லீமுக்கு கிடைச்ச ரொம்ப பெரிய ஒரு சிறப்பு ஒரு அம்சம் அது. இப்போ 5 கால தொழுகை, இது டைமிங் இபாதத்தா? ஒவ்வொரு நேரம் மாறி மாறி வரும் பொழுது. அதே போல் ஹஜ்ஜு வருது, ஹஜ்ஜுடைய மாதம் வருது, ஹஜ்ஜு கடமையாக இருக்குது, ஹஜ்ஜு செய்கிறானா? ஜக்காத் வருஷம் முடியும் பொழுது ஜக்காத் கொடுக்குறானா? ரமதான் வரும்போது நோன்பு வைக்கிறானா? டைமிங் இபாதத். அந்தந்த டயத்தில் செய்கிற இபாதத்தை ஆர்வத்தோட, ஈடுபாட்டோட, மன ஓர்மையோட செய்கிறது. 3 விஷயங்களை கவனத்தில் வைக்கணும். இபாதத்துகளை செய்யும்போது ஆர்வத்தோடு செய்யணும், அதில் நீங்கள் ஈடுபாடை கவனிக்கணும், மன ஓர்மையை கொண்டு வரணும். 2 ஷரத்துகளை கண்டிப்பாக இபாதத்துகளில் பேணணும். 2 ஷரத்துகளை இபாதத்தில் கண்டிப்பாக பேணணும். ஒன்று இஹ்லாஸ், மன தூய்மையோட அல்லாஹ்வுக்காக செய்கிறது. அப்படி செஞ்சாதான் இபாதத்தினுடைய டேஸ்டே தெரியுங்க. அல்லாஹ் உனது திருமுகத்திற்காக நான் செய்கிறேன், ரப்பே நீ என்னை பொருந்தி கொள்வதற்காக நான் உனக்கு செய்கிறேன். அந்த நீயத்தோடு அதை உணர்ந்து செய்யணும். 2வது ஷரத்து, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த இபாதத்தில் வழிமுறை என்ன, அவங்க எப்படி இந்த இபாதத்தை செஞ்சாங்க என்று அந்த சுன்னத்தை தெரிந்து செய்வது. ஏன்னா அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு தஆலா வழிகாட்டியை நம்ம கொடுத்துட்டான். நீ என்னை இபாதத்து பண்ணு, ஆனால் இந்த தூதர் காட்டி கொடுத்த மாதிரி இபாதத்து பண்ணு. ஓ விருப்பத்துக்கு இபாதத்து பண்ணுறதெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன். எனக்கு எது விருப்பம் என்பதை என்னுடைய நபி மூலமாக உனக்கு சொல்லிட்டேன் நான். சில பேரை பார்த்துருக்கலாம், ராத்திரிலாம் உட்காந்து மண்டையாட்டிக்கிட்டே இருப்பாங்க.
அதெல்லாம் உட்காந்து சிரிக்கிறதுக்கு சொல்லலாது, உண்மையிலே சொல்கிறேன். மண்டையை போட்டு ஆட்டிகிட்டே இருப்பாங்க. என்னங்க அந்த திக்ரு செஞ்சு இபாதத்து பண்ணுறேன், என்ன திக்ருது? இல்லைல்ல 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 ஆட்டிகிட்டு இருப்பாங்க. என்னப்பா அது, இப்படி என்னப்பா இது திக்ர ரசூலா சொல்லி கொடுத்தாங்க? லா இலாஹ இல்லல்லா சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இல்லல்லாங்கிற திக்ரு சொல்லி கொடுத்துருக்காங்களா? சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அல்லாஹு அல்லாஹு அல்லாஹு. நம்ம கழுத்தை சுருக்கிக்கும் போல இருக்கு. அவர் மணிக்கணக்காக கழுத்தை ஆட்டுறாரு. சொல்லி கொடுத்தாங்களா? சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்க்கு நன்மை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. 100 தடவை செய்யுங்க, 33 தடவை செய்யுங்க, கணக்கு இல்லாமல் செய்யுங்க, மற்ற நேரத்தில் செய்யும்போது சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதுவும் சுருங்குனுச்சு. லா இலாஹ இல்லல்லா இல்லல்லாவா சுருங்குனுச்சு, இல்லல்லா அல்லாவா சுருங்குனுச்சு, கடைசியில் அல்லாஹ் ஹூ 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 ஹூ. என்னப்பா இது கேட்டா? லா இலாஹ இல்லல்லா இல்லல்லால சுருங்குனுச்சா, இல்லல்லா அல்லால சுருங்குனுச்சா, அல்லா ஹூல சுருங்கிருச்சா? ஹூல எல்லாமே இருக்கான். என்ன கராத்தேவா போடுறீங்க ஹூஹான்னு சொல்லிவிட்டு? ஒரு விளங்குறதுக்கு சொல்கிறேன். அஸ்தக்ஃபிருல்லாஹில் அஸீம். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தராத எந்த ஒரு செயலையும் அல்லாஹ் இபாதத்தாக ஏற்றுக்க மாட்டாங்க. அதுக்கு நீங்கள் எவ்வளவு தான் கஷ்டப்பட்டாலும் சரி, தலைகீழ நின்னாலும் சரி, வானான்றுவான் அல்லாஹ்வுத்தாலா. என் நபி சொல்லி கொடுத்தது கச்சிதமாக சாதாரணமாக சின்னதாக இருந்தாலும் அதை நீ செய், உனக்கு நான் அதுக்கு கூலித்தரேன். என் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்காதது நீ தான் கண்டுபிடிச்சது, அதில் நீ எவ்வளவு தான் சிரமப்பட்டாலும் சரி, நான் அதை உன்னிடத்திலிருந்து விரும்பவும் மாட்டேன், உன்னிடத்திலிருந்து அதை நான் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டேன், அதற்கு உனக்கு கூலியும் தரமாட்டேன், மாறாக உன்னை தண்டிப்பேன், மாறாக உன்னை தண்டிப்பேன். சுன்னத்துக்கு மாற்றமான இபாதத்துகளை ஒருவன் செய்தால் அந்த இபாதத்துகளுக்காக அவன் தண்டிக்கப்படுவான். இபாதத்து கிடையாது, அது மாசியத்துல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறது. நோன்பு வைக்கிறேன்னு சொல்லி பெருநாளில் நோன்பு வைக்கலாமா? சொல்லுங்க, நோன்பு வைக்கலாமா பெருநாளைக்கு? ரசூலுல்லாஹ் தடுத்துட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு உதாரணங்களை சொல்லலாம். குர்ஆன் ஓதுறது இபாதத்து. சுஜூதுல உட்கார்ந்து குர்ஆன் ஓதலாமா? அல்லாஹ் ரொம்ப பணிவான அல்லாஹ்வுடைய கலாமை ஓத போறேன்னு சொல்லி பாவம் அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்துட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இபாதத்தில் எதை காட்டி கொடுக்கவில்லையோ அதை நம்மளால செய்ய முடியாது. எல்லாத்துக்கும் லிமிட் இருக்கு. எங்க எண்ணிக்கையை குறிப்பிட்டாங்களோ அங்க எண்ணிக்கையோட தான் செய்ய முடியும். எங்க எண்ணிக்கையை குறிப்பிடலையோ அங்க நீங்க எண்ணக்கூடாது. தொழுகைக்கு பின்னாடி 33 தடவை சுபஹானல்லாஹ் எண்ணுனாங்களா? 33 தடவை தான், 34 தடவை எண்ணக்கூடாது. புரியுதா? தவாஃப் 7 சுத்தா 7 சுத்து தான். இன்னொன்று எக்ஸ்ட்ரா சுற்றிக்கிறேனே, இன்னும் 3 எக்ஸ்ட்ரா சுற்றி 10 ஆக்கிக்கிறேனே, முடியுமா? முடியாது. எங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு விசாலப்படுத்திட்டாங்களோ அங்கே விசாலம், எங்கே லிமிட்டை போட்டாங்களோ அங்கே லிமிட். அப்போ கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த தக்வா என்பது முதலாவதாக இபாதத்தை கொண்டு இதனுடைய வெளிப்பாடுகள் அதிகமாகிறது. ஒரு மனிதனுடைய உள்ளத்தில், நான் உங்களுக்கு ஏற்கனவே ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டே வரேன், பொறுமையாக அதை நீங்கள் கவனத்தில் கேட்டுக்கிட்டே வரணும். பின்னாடி மொத்தமாக சேர்த்து நம்ம முடிக்கும் போது உங்களுக்கு சொல்லி இன்ஷா அல்லாஹ் முடிப்போம். அப்போ இபாதத், ஒரு மனிதனுடைய இபாதத்துடைய ஈடுபாடு, அந்த இபாதத்தை செய்யும்போது எவ்வளவு ஆர்வத்தோடு போகிறாரு, எவ்வளவு ஈடுபாட்டை காட்டுறாரு, அதில் எவ்வளவு மன ஓர்மையோடு செய்கிறாரு, அதை வச்சு உங்களுடைய தக்வாவுடைய டிகிரியை நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு தக்வா உங்களுடைய உள்ளத்தில் வந்துக்கிட்டு இருக்கு, எந்த அளவுக்கு அதில் நம்ம வீக்காக இருக்கிறோங்கிறத நம்ம முடிவு பண்ணலாம். அதுக்காக வேண்டியது அந்த இடையில இந்த 2 விஷயத்தை சொல்லிக்கிட்டேன். அந்த இபாதத்துன்னு வரும் பொழுது அந்த இபாதத்தில் 2 ஷரத்து கண்டிப்பாக இருக்கணும். ஒரு ஷரத்து என்ன? 2 விஷயம். இபாதத்துடைய ஷரத்து என்ன? ஒன்று இஹ்லாஸ். இஹ்லாஸை நீங்கள் கொண்டு வரணும். அல்லாஹ் தக்பீர் கட்டும்போது அல்லாஹ் உனக்காக தொழுகிற, அல்லாஹ் உன்னுடைய முகத்துக்காக தொழுகிற, அல்லாஹ் உன்னுடைய சொர்க்கத்தை ஆசைப்பட்டு தொழுகிற, அல்லாஹ் உன்னுடைய நரகத்தை பயந்து தொழுகிற, அல்லாஹ். சஹாபாக்கள் சதக்கா கொடுக்கும் பொழுது ஒரு சின்ன தர்மம் பண்ணும்போது கூட மனசில் சொல்லுவாங்களா, யா அல்லாஹ் மறுமையின் அந்த கொடிய வெப்ப நாளை பயந்து நான் உன்னது முகத்துக்காக இந்த தர்மத்தை கொடுக்கின்றேன். அல்லாஹ் குர்ஆன் நல்லா சொல்லி காட்டுறான். இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ் லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா இன்னா நகாஃபு மிர் ரப்பினா யௌமன் அபூஸன் கம்தரீரா. அல்லாஹ் சொல்றான், அந்த நல்லவர்கள் எப்படி
தர்மம் கொடுக்கும்போது அவங்க மனசில் சொல்லுவாங்களாம், யா அல்லாஹ், உனது முகத்துக்காக நான் இதை கொடுக்கின்றேன், மறுமையை பயந்து நான் உனக்கு இதை கொடுக்கின்றேன், இதை வாங்குபவரிடத்திலிருந்து யா அல்லாஹ் நான் எந்த கூலியையும் எதிர்பார்க்கவில்லை, அவர் எனக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை, உனது முகத்துக்காக செய்கிறேன் சொல்லி. அப்போ அந்த இஹ்லாஸை கொண்டு வரணும், நம்ம மனசில் ஃபீல் பண்ணணும். ரெண்டாவது ஷர்த்து இத்திபா ரசூல், சுன்னத்தை பின்பற்றி செய்யணும். அப்போ தக்வாவுடைய இரண்டாவது வெளிப்பாடு, எதன் மூலமாக தக்வா ஸ்ட்ராங் ஆகும், எதில் நீங்கள் ரெண்டாவது கரெக்டாக இருக்கும் பொழுது தக்வா உங்களில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வெளிப்பாடு கரெக்டாக இருக்குன்னு சொன்னால், உங்களுடைய பொருளாதார வாழ்க்கையில், உங்களுடைய பொருளாதார வாழ்க்கையில் ஹலால் ஹராம எந்த அளவு பேணுறீங்க. புரியுதா? அதான் நிமிஷம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. பாக்கியெல்லாம் ஓகே தான், இதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. இதுதான் உதைக்குது வேற என்ன முடிஞ்சு. இந்த ஹராமு கலந்துச்சின்னு வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே இன்னொரு பெரிய பள்ளியில் பேசணுமே, என்ன பள்ளி, மஸ்ஜித் கதாஃபியில், அங்கே ஓரளவுக்கு கொஞ்சம் இடையில உங்களுக்கு சொன்னோம். இன்றைக்கி அங்கே சொல்லாத சில விஷயத்த உங்களுக்கு சொல்கிறோம். ஹராமு கலந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், முடிஞ்சுங்க. அதுக்கப்புறமா செய்கிற இபாதத்து எல்லாமே எப்படின்னு சொன்னால், உப்பு போடாத சாப்பாடு மாதிரி சப் முடிஞ்சு. ஏன்னா காற்றை பிடுங்கி விட்ட பலூன் மாதிரி, காற்றை பிடுங்கி விட்ட பலூன் மாதிரி. அதுக்கப்புறமா நம்ம என்ன தான் தலைக்கீழ நின்று இபாதத்து பண்ணாலும் சரி, அந்த இபாதத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆன்மீகம் கிடைக்கிறது கிடையாது. நம்முடைய கொடுக்கல் வாங்கல் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹலால் ஹராமுடைய பேணுதல். பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதன் நீண்ட தூரம் பயணம் செய்கிறான், அவனுடைய ஆடையெல்லாம் அழுக்காகி விடுகிறது, முடியெல்லாம் புழுதி படிந்து விடுகிறது, ரொம்ப சிரமத்திற்கு ஆளாகி விடுகிறான். அந்த நேரத்திலே யா ரப் யா ரப் என்று அவன் கை தூக்குகிறான். என் இறைவா என் இறைவா என்று அவன் கை தூக்குகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வ அன்னா யுஸ்தஜாபு லஹு, அவனுக்கு எப்படி பதில் கொடுக்கப்படும், அவனுடைய துஆ எங்கிருந்து அங்கீகரிக்கப்படும். மஅகலுஹு ஹராமுன், அவன் சாப்பிட்டது ஹராம், வ மஷ்ரபுஹு ஹராம், அவன் குடித்தது ஹராம், வ மல்பஸ்ஹு ஹராம், அவனுடைய ஆடை ஹராம், அவனுடைய உணவுல குடிப்புல அவனுடைய ஆடையில ஹராம் கலந்திருக்கு. எப்படி அவனுடைய துஆ அங்கீகரிக்கப்படும்? அப்ப இந்த கொடுக்கல் வாங்கல்ல, வியாபார தொழில்துறை வாழ்க்கையில எது கலந்துடக்கூடாதுங்க? 1% கூட கலக்கக்கூடாதுன்னு நம்ம முடிவில் இருக்கணும். எப்படி இருக்கணும் முடிவில்? 1% கூட என்னுடைய தொழிலில் என்னுடைய வியாபாரத்தில் ஹராம் கலந்துடக்கூடாது. பொய் சொல்லி வியாபாரம் பார்க்கறது, ஏமாற்றி வியாபாரம் பார்க்கறது, பொய் வாக்கு கொடுத்து வியாபாரம் பார்க்கறது, வஞ்சகம் பண்ணி வியாபாரம் பார்க்கறது, பதுக்கி வியாபாரம் பார்க்கறது, இப்படி எந்த வகையிலையோ எது கலந்துடக்கூடாது? ஹராம் கலந்துடக்கூடாது. வியாபாரம் செய்கிறவராக இருந்தால் வியாபாரம், ஒருத்தட்ட வேலை செய்கிறவராக இருந்தால் அவருடைய வேலையில், தொழில் செய்கிறவராக இருந்தால் தொழில், என்ன பொறுப்பு உங்கள்கிட்ட ஒப்படைக்கப்பட்டுச்சோ. சில பேர் நினச்சிப்பாங்க இந்த ஹராம் ஹலாலுங்கிறது வியாபாரம் செய்கிறவங்களுக்கு தான், வேலை செய்கிறவங்க நினச்சிப்பாங்க எனக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு. உங்களை ஒருத்தர் 8 மணி நேரம் வேலைக்கு வச்சா 6 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு 8 மணி நேரம் வேலை செஞ்சேன்னு சொன்னால் அது ஏமாத்துறது. அது என்னது? இது ஏமாத்துறது. ஒரு முஸ்லீமால முதலாளி இருந்தால் ஒரு மாதிரி, முதலாளி இல்லாட்டா வேற ஒரு மாதிரி வேலை, இப்படி இருக்கவே முடியாது. ஒரு முஸ்லீமால அப்படி இருக்கவே முடியாது. 2 விதமான நிலைப்பாடுகள் ஒரு முஸ்லீம், 2 முரண்பாடான நிலைப்பாடுகள் ஒரு முஸ்லீம் இடத்துல இருக்க முடியாதுங்க. 2 முரண்பாடான நிலைப்பாடுகள் ஒரு முஸ்லீம் இடத்தில் இருக்க முடியாது. இது எதனுடைய அடையாளம்னு சொன்னால் தக்வாவுடைய அடையாளம். எதனுடைய அடையாளம்? தக்வாவுடைய அடையாளம். பாருங்க, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காலத்தில் அவங்க
பாலைவனத்தில் ஒரு வேலையாக ஏதோ போகும் பொழுது அங்கே ஒருத்தர் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறார். அங்கே ஒருத்தர் ஆடு மேய்க்கிறார். அப்போ அவங்கள்ட்ட பேச்சு கொடுத்த அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கிட்ட கேட்குறாங்க, சாப்பிட்றாங்க. சாப்பிடும்போது அவரையும் கூப்பிட்றாங்க, நீங்களும் வந்து சாப்பிடுங்களேன் என்னோட சொல்லிட்டு நாட்டு இடையர்கிட்ட. பாருங்கள், பாலைவன வெயில், அதுவும் அவர் செய்கிற வேலை என்ன? ஆடு மேய்க்கிறார். ஆடு மேய்ச்சா என்ன டென்ட்லேயே உட்காந்துருக்க முடியும்? ஏசி டென்ட்லேயே உட்காந்துருக்க முடியும்? என்ன செஞ்சுட்டு இருக்க முடியும் சொல்லுங்கள்? அப்படியே ஆடுகளுக்கு பின்னாடி நின்றுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். விட்டா ஓனாய் நாய் வந்து கடிச்சிட்டு போயிருமா. அவர்கிட்ட சொல்லும் பொழுது அவர் சொல்கிறாரு, இன்னி சாயும், நான் நோன்பு வச்சிருக்கேங்கிறார். அப்போ அவங்க கேட்குறாங்க, என்னப்பா இவ்வளவு வெயில் கொளுத்துது, நீ செய்கிற வேலை இவ்வளவு கஷ்டமான வேலை, நோன்பு வச்சிருக்கேன்னு சொல்றியே அப்படின்னு சொன்னால் அதுக்கு அவர் பதில் சொல்கிறாரு, فَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ بِيَمِينِهِ فَيَقُولُ هَاؤُمُ اقْرَءُوا كِتَابِيَهْ إِنِّي ظَنَنْتُ أَنِّي مُلَاقٍ حِسَابِيَهْ فَهُوَ فِي عِيشَةٍ رَاضِيَةٍ في جنة عالية قطوفها دانية كلوا واشربوا هنيئا بما أسلفتم في الأيام الخالية. அவருக்கு தெரியல யாருன்னு சொல்லி, இவர் பேசிக்கிட்டு இருக்கிறவர், நம்மளை சாப்பிட கூப்பிடுறவர் ஹலீஃபாவுடைய மகன் அப்துல்லா இப்னு உமர், நபியுடைய சஹாபின்னு சொல்லி அவருக்கு தெரியல. அவர் சொல்கிறார், தோழரே, சகோதரரே, அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறானே, யாருடைய செயலேடுகள், கவனமாக கேளுங்க, யாருடைய செயலேடுகள் அவருடைய வலதுகரத்தில் கொடுக்கப்பட்டதோ அவர் சொல்வார், வாருங்கள் எனது ரிசல்ட்டை படித்து பாருங்கள், எனக்கு நம்பிக்கை இருந்தது இந்த விசாரணை நாளை நான் சந்திப்பேன் என்று. இப்படிப்பட்டவர் மகிழ்ச்சியான வாழ்க்கையிலே இருப்பார், உயர்ந்த சொர்க்கத்திலே இருப்பார். இவரை பார்த்து சொல்லப்படும், கடந்த காலங்களில் நீ செய்த நல்ல அமல்களுக்கு பதிலாக நீ இன்றைய தினத்திலே இன்பமாக குடித்துக்கொண்டு புசித்துக்கொண்டு ருசித்துக்கொண்டு நீ இரு என்று. தோழரே, அந்த நாளுக்காக நான் நோன்பு நோற்றுக் கொண்டிருக்கிறேன். இப்படிங்க அல்லாஹ் மறுமையில் சொன்னால, குலு வஷ்ரபு ஹனீஅன், மகிழ்ச்சியாக சாப்பிடுங்கள் குடியுங்கள் என்று அல்லாஹ் மறுமையில் சொல்வான் அல்லவா, அந்த நாளுக்காக நான் இன்று நோன்பு நோற்றுக் கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறாரு. சரி, சாப்பிட்றாங்க, மற்ற வேலையெல்லாம் முடியுது. அப்போ இப்னு உமர் சொல்கிறாங்க, சரி இடையிலே எங்களுக்கு பயணம் போகிறோம், நாங்கள் எங்களுக்கு இடையில உணவு தேவைப்படும், உன்கிட்ட இருக்கிற ஆட்டிலேருந்து ஒரு ஆட்டை கூட நாங்கள் நல்ல கிரயம் தரோன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார், தோழரை, இந்த ஆடு எனக்குரியதல்ல, நான் இதை கூலிக்காக மேய்க்கிறேன். எவ்வளோ காலமாக மேய்க்கிறேன்? ரொம்ப காலமாக மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன். உன்னுடைய இடையருக்கு, உன்னுடைய உரிமையாளருக்கு தெரியுமா இதில் எத்தனை ஆடு இருக்குன்னு சொல்லிட்டு? தெரியாது. அப்புறம் என்ன, கிரயத்தை நீ வாங்கி கொண்டு ஒரு ஆட்டை கொடுக்கறதுனால இதனுடைய உரிமையாளருக்கு என்ன தெரிஞ்சிட போகுது அப்படிங்கிறார். அப்போ அந்த ஆடு மேய்க்கக்கூடிய இடையர் கேட்குறாரு, தோழரே, எனது உரிமையாளர் பார்ப்பதில்லை, அந்த உரிமையாளரின் உரிமையாளர் பார்க்காமல் இருக்கின்றானா? எப்படிங்க? அந்த பாலைவனத்தில் யாருமே சுற்றி எதுவுமே கிடையாது, நோ கேமராஸ். என்ன இன்றைக்கி எப்படி எல்லாம் எப்படி வேலை வாங்குறாங்க? கேமரா, சிசிடிவி கேமரா வச்சு தான் வேலை வாங்குறாங்க. நம்பகத்தன்மை அந்த சிசிடிவி கேமராவில் தான் இருக்குது. என்னங்க? அல்லது பஞ்ச் பண்ணுறது, என்னது டைமிங் பஞ்ச், எல்லாம் கார்டு பஞ்சிங், டைமிங் பஞ்ச் எல்லாம் இதில் தான் இருக்குது. இப்போ நம்பகத்தன்மையெல்லாம் எல்லாம் இந்த மிஷினில் தான் இருக்குது. மிஷினு போச்சு, முடிஞ்ச கதை, அவ்வளோதான். பாலைவனத்தில் இருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு? என்னுடைய உரிமையாளன், இந்த ஆட்டுடைய உரிமையாளன் பார்க்கல, அவருக்கும் உரிமையாளன் ஒருத்தன் இருக்கானா இல்லையா, அவனுடைய பார்வையிலிருந்து நான் எங்கு தப்புவேங்கிறாப்புல. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பேச்சை கேட்டு அழுன்னு அழுகிறாங்க. பாருங்க,
அவர் என்னமோ பெரிய மஸ்ஜிதில் இமாமத் செய்கிற இமாம் அல்ல. அவர் பெரிய எங்கேயோ மஸ்ஜிதில் மதரசால ஓதி கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஆசிரியரும் அல்ல. அவர் யாருங்க? அவர் ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு சாதாரணமான இடையறவர். அவருடைய உள்ளத்தில் இருந்த தக்வாவை பாருங்க. அவருடைய இப்படிப்பட்ட அல்லாஹ் பாருங்க, அவருடைய தக்வாவை நமக்கு படிப்பினையா பாடமாக்கியிருக்கிறான். அந்த இடத்துல அப்துல்லா இப்னு உமரை செல்ல வச்சு, ஒரு சஹாபியை செல்ல வச்சு, அவர் மூலமா அவருடைய தக்வா அறியப்பட வச்சு இன்றைக்கு நமக்கு படிப்பினையான உதாரணமாக்கியிருக்கானா இல்லையா ரப்பு? அப்போ அல்லாஹ் அவரை பொருந்தி கொண்டிருக்காங்கிறதுக்கு அர்த்தமா இல்லையா சொல்லுங்க? அப்படி இல்லைன்னா பாலைவனத்தை ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு இடையர் அறியப்படுவாரா? வரலாற்றில் அறியப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா சொல்லுங்க? சொல்லி பாருங்க. அப்போ இதான் கண்ணியத்திற்குரியவர்களே தக்வாவுடைய வெளிப்பாடு. ஹலால் ஹராம்ல நம்முடைய பேணுதல். அப்போ முதலாவது விஷயம் இபாதத்து. ரெண்டாவது விஷயம் நம்முடைய கொடுக்கல் வாங்கல் வியாபார வாழ்க்கையில், நம்முடைய தொழில்துறை வாழ்க்கையில் ஹலால் ஹராம். அப்போ ஹராமை விட்டு விலகுவது தக்வாவின் உச்ச நிலைகளிலே ஒன்று. தக்வாவுடைய டாப் கேட்டகரி இருக்குமா இல்லையா? அதில் ஒன்று என்ன? ஹராமை விட்டு விலகுவது. கொஞ்சம் ஹராம்னா என்ன முதல்ல அதையும் விளங்கிக்கணும். நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? ஹராம்னு சொன்னால் மூட்டை கணக்கில் பொய் சொல்கிறது ஹராம்னு நினச்சிக்கிறோம். இடையில 1-2 விடுறதுலாம் விளங்குறது கிடையாது. அல்லது பெரிய அளவில் ஒரு ஏமாத்துனா அதுதான் ஹராம்னு நினச்சிக்கிறோம். பெருசாக இல்லைங்க, ஒரு கடுகு அளவு கூட கலந்து விடக்கூடாது. அந்த அளவு கூட, அற்ப அளவு கூட கலந்து விடக்கூடாது. அதாவது குவான்டிட்டி கிடையாதாங்க, மாறுபாடு, கட்டளைக்கு மாறுபடுதல், அதான் அங்கே பார்க்கப்படுது. இப்போ பாருங்க, நம்முடைய கலீஃபாக்களை பார்க்குறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறகு அவர்கள் நமக்கு எவ்வளோ பெரிய முன் உதாரணம். ஒவ்வொரு விஷயத்திலும் எவ்வளவு துல்லியமாக அவர்கள் பார்த்தார்கள். தங்களுடைய வருமானம் எங்கேருந்து வருது, எவ்வளவு தேவை, அவங்க நாடுனா கலீஃபானா என்ன இந்த காலத்தில் மாதிரியா? முழு ரைட்ஸ் உள்ளவர் கலீஃபா என்பவர், முழு ரைட்ஸ் உள்ளவர் இஸ்லாமிய மார்க்கத்தில். மக்கள் அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். ஆனால் அப்படி இருந்தும் ஒவ்வொரு விஷயத்திலும் எவ்வளவு பெரிய பேணுதலை அவர்கள் கடைபிடித்தார்கள். ஹலீஃபா உமர் எடுத்துக்கொள்ளுங்க. பார்த்தா சதக்காவுடைய ஒட்டகங்களை அவர் போட்டு குளிப்பாட்டி கழுவிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறார். அடுத்து அலி வந்தாங்க. பார்த்துட்டு, ஹலீஃபா எத்தனை அடிமை இருக்காங்க, எத்தனை அடிமைகள் இருக்காங்க, யார்கிட்டையாவது ஒருத்தர்கிட்ட சொன்னால் செய்ய போகிறாங்க, யார்கிட்டையாவது ஒரு ஆள்கிட்ட சொன்னால் செய்ய போகிறாங்க, நீங்கள் போட்டு இப்படி கஷ்டப்பட்டுருக்கீங்களேன்னு சொல்லிட்டு இப்படி திரும்பி பார்த்தாங்க. சத்தம் வந்த திசையில் யார் நிற்கிறா கேட்டாங்க. அலியை பார்த்து, அலியே, இதற்கு பொறுப்பாளராக அல்லாஹ் என்னை நியமித்தானா அல்லது அந்த அடிமைகளை நியமித்தானா? இந்த பொறுப்புகளை பற்றி அல்லாஹ் என்கிட்ட கேட்பானா அந்த அடிமைகள்கிட்ட கேட்பானான்னு சொல்லிட்டு மக்களுக்கு நின்று தொழ வைக்கக்கூடிய இமாமாக இருந்தார்கள், படைகளை வழிநடத்தக்கூடிய தளபதியாக இருந்தார்கள், உம்மத்தை வழிநடத்தக்கூடிய கலீஃபாவாக இருந்தாங்க. சதக்காவுடைய ஒட்டகம் சுத்தமாக இருக்குதா, கரெக்டாக இருக்குதா, ஆரோக்கியமாக இருக்குதா, அதை தானாக நின்று கவனித்து அதற்குரிய கடமைகளை செய்தார்கள் இல்லையா? அதான் தக்வா. தன் மீது ஒப்படைக்கப்பட்ட அந்த கடமை என்ன? அதே போல் பாருங்க, பெரிய கலீஃபாங்க, அதுவும் கனிமத்து வந்து குமிஞ்சு கொண்டே இருக்குது எங்க மஸ்ஜித் நபவியில். ஆனால் அதிலிருந்து தன்னுடைய சாதாரண அடிப்படையான வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை விட குறைவாக எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ மூத்த சஹாபாக்கெல்லாம் பார்க்குறாங்க, என்னடா இது, நமக்கு இவ்வளவு கிடைக்குது கனிமத்திலிருந்து, ஆனால் இவர் எப்படி வாழ்கிறாரு, இவ்வளவு ஒரு நெருக்கடியான வாழ்க்கை வாழ்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சஹாபாக்களும், மூத்தவங்க எல்லாமே, உஸ்மான், அலி, அபு தல்ஹா, அப்துல் ரஹ்மான், இந்த மாதிரி மூத்த சஹாபாக்கள் கொஞ்சம் போய் கலீஃபா உங்கள் சம்பளத்தை கொஞ்சம் கூட்டிக்குங்க அப்படின்னு சொல்லலான்னு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் யார் போய் சொல்கிறது? உமர்கிட்ட போய் யார் போகிறது? எல்லாருக்கும் பயம்.
ஏதாவது விட்டு லெஃப்ட் ரைட்டு வாங்கிட்டாருன்னா என்ன பண்ணுறது, அல்லது சாட்டையை தூக்கிட்டாருன்னா என்ன பண்ணுறதுன்னு எல்லாருக்கும் பயம். கடைசியில் ஒரு வழியாக முடிவு பண்ணி அவங்களுடைய மகளார் ஹப்சாட்ட போய் சொல்கிறாங்க. யார் அவங்க? நம்ம தாய், நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியார். ஹப்சாட்ட போய் சொன்ன உடனே, ஹப்சா வெறும் உமருக்கு மகளாக இருந்தால் வேற விஷயம், அவங்களும் பயந்து தான் இருப்பாங்க. ஹப்சா உமருக்கு வெறும் மகளாக இருந்திருந்தாங்கன்னா என்னதான் செஞ்சுருப்பாங்க அவங்களும். ஆனால் இப்போ யார்? ஒரு பக்கம் மகள், இன்னொரு பக்கம் உமர் மூமின்களில் ஒருத்தர் என்ற அடிப்படையில் உமருக்கு தாய். புரியுதா இல்லையா? புரியல, புரிஞ்சில? அப்போ அதனால பேசுறதுக்கு துணிகிறாங்க. அத்தா அமீருல் முஃமினீன், என்னம்மா சொல்லுமா, இந்த மாதிரி வந்தாங்க, சொன்னாங்க, இவ்வளோ கஷ்டப்படுறீங்களேன்னு சொல்லிட்டு. அப்போ கேட்குறாங்க, ஹப்சா உன்னோடு ரசூலுல்லாஹ் வாழ்ந்தார்களே, எப்படி வாழ்ந்தார்கள் சொல் பார்க்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஹப்சா அழுதவர்களாக ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை சொல்கிறாங்க. சரி, அதற்கு பிறகு அபூபக்கர் வாழ்ந்தாரே, எப்படி வாழ்ந்தார் சொல்கிறாங்க. இந்த இருவருடைய வாழ்க்கையிலிருந்து முரண்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் என்று நீ சொல்கிறாயான்னு சொல்லிட்டு பின்னாடி மூத்த சஹாபாக்கள் அழுகிறாங்க. அப்படியே அழுதவங்களா எல்லாம் திரும்பி போகிறாங்க. அப்போ என்ன, அவங்க விரும்பி இருந்தா எடுத்திருக்க முடியாதா? எங்கே என்ன விஷயத்தை நாம் இங்கே உணர விரும்புகிறோம் என்று சொன்னால், நமக்கு ஹலால் இல்லாததை நாம் எடுக்கக்கூடாது நமக்கு. அப்போ கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த தக்வாங்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல. நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் தான் ஒருவேளை முடியுமோ முடியாதுங்கிறதுனால முன்கூட்டியே இதனுடைய நன்மைகளை உங்களுக்கு சொல்லிவிட்டேன். இந்த தக்வா உள்ளவர்களுக்குத்தான் சொர்க்கம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தக்வா உள்ளவர்களுக்குத்தான் அல் குர்ஆன் வழிகாட்டும். இந்த தக்வா உள்ளவர்களோடு அல்லாஹ் இருக்கின்றான். தக்வா உள்ளவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். அப்போ இப்படிப்பட்ட தக்வாவை நம்ம அடைகிறதுக்கு அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை அறிந்து, ரஹ்மத்துடைய சிஃபத்துகளை நாம் புரிந்து, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் மீது ஆதரவு வைத்து நன்மைகளை செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தண்டனையின் சிஃபத்துகளை அறிந்து, அந்த தண்டனைகளை பயந்து அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்வதிலிருந்து நாம் விலக வேண்டும். அப்போ இந்த தக்வாவை நம்ம பலப்படுத்துறதுக்கு, அதிகப்படுத்துறதுக்கு முதலாவதாக அல்லாஹ்வுடைய இபாதத்துகளை அதிகப்படுத்த வேண்டும். அந்த இபாதத்துகளை ஆர்வத்தோடு, ஈடுபாட்டோடு, மன ஓர்மையோடு செய்ய வேண்டும். இஹ்லாஸோடு, சுன்னத்தை பேணுவதோடு நாம் செய்ய வேண்டும். நம்முடைய கொடுக்கல் வாங்கல், தொழில்துறைகள், வியாபார எல்லா வாழ்க்கைகளிலும் ஹலாலை பேணி வாழ வேண்டும். ஹராமிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தக்வாவுடைய ஒரு உயர்ந்த வெளிப்பாடுகளையும், தக்வாவுடைய உயர்ந்த குணத்தையும், உயர்ந்த உள்ளத்துடைய அந்த தன்மைகளையும் எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானாக. தக்வாவுக்கு முரண்பட்ட நமது ஈமானை பாழாக்கக்கூடிய, தக்வாவை கெடுக்கக்கூடிய ஒவ்வொரு சொல் செயல் குணத்திலிருந்து அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாத்து அருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். பாரக்கல்லாஹு லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.